ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்ட் மான்வாவோட எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். ஹீரோவும் யோசனை இருக்கான், ஃபியூச்சரே சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஆகுது, ஆமாம் பைத்தியக்காரா நீ என்ன யோசனை இருக்க, நீ அவே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற, அதுவும் முக்கியமாக நாங்களாம் இல்லாமல் நீ ஒண்டி உள்ளே மாட்டிருந்தா என்ன இருக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ எல்லாத்தையுமே தனியாக பண்ணுறதுக்கு பார்க்காத, உன்னோட டீம் மெட்ஸும் இருக்காங்க, அதனால நம்ம எல்லாருமே இதை ஒன்னா பண்ணலாம், உன்னால இன எங்களை நம்ப முடியலையா இப்படின்னு இவன் சொல்லுவானா. அந்த நம்பிக்கை அங்க யுன்ஹா சொன்ன வார்த்தை எல்லாமே உனக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல அவன் ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்றான், ரொம்ப நன்றி, இப்பதான் உண்மையை சொன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கூடிய சீக்கிரத்துல அந்த பாஸ் மாஸ்டர் அது எப்போ வேணாலும் ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம திரும்பவும் களை இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா என்ன, நீ திரும்பவும் தனியா ஃபைட் பண்ண போறியா என்ன? இல்ல, இந்த வாட்டி நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்த போறோம், அதனால எல்லாரோட உதவியும் நம்மளுக்கு தேவை. எல்லாருமே கேளுங்க, உங்க எல்லாரோட உதவியும் எனக்கு தேவை, அதனால ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி பார்க் உன்னோட உதவியும் தான். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் அங்க அப்பீர் ஆகுது, உங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த மாஸ்டரை அப்படியே நனைய வச்சுறாங்க. இன்னொரு டீமும் லைட்னிங்காக ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் மேஜிக்கை பந்தா நம்ம பார்க் அவனோட லைட்னிங் அட்டாக்கை வச்சு தாக்குறான். லைட்னிங் பட்டாத்த செகண்டே அதுக்கும் பயங்கரமா ஷாக் அடிக்குது. சீக்கிரம் மத்தவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ண பாருங்க. ஆனா அதுக்குள்ளேயே இன்னொருத்தன் கத்துறான், எல்லாருமே நிறுத்துங்க. இந்த குரல் எந்த அளவுக்கு லவுடா இருக்குன்னா மத்தவங்க எல்லாம் அப்படியே பயந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல வேற ஒரு பர்சன் வந்திருக்கான், இந்த மாதிரி போதும், உங்களால இதை அழிக்க முடியாது, நான் இதை பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல பேத்தலியன் கிட்ட அங்க மீடியாவும் கேள்வி கேக்குது, ஆமா எதுக்காக நீங்க 2வது ரெஸ்கியூ டீம் அனுப்பணும்? உங்களுக்கே தெரியும் உள்ள ஒரு பாஸ் மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்குன்னு. உடனே நம்ம பேத்தலியன் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ உள்ள எஸ் ரேங்க் பிளேயரா இருக்கிற ஹாங் அவன் போயிருக்கான். அவனை எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா ஃபிஸ்டி கிங் அப்படின்னு தெரியும். வந்தவனே அவரு சொல்றாரு, இந்த மாதிரி மத்தவங்க இதுல தலையிடக்கூடாது, மீதி விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். இதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு புரியுது, பரவாயில்லையே எதிர்பார்த்த மாதிரியே அவன் வந்துட்டான். அங்க ஹானும் பயங்கர வேகமா தாக்குறதுக்கு போறான். இந்த சைடு ஜோ ஹீல் பண்ணதுல நம்ம ஹீரோ நல்லாவே ஹீல் ஆயிட்டான். ஹீரோவும் சொல்றான், இப்போ ஃபியூச்சருக்கான இன்ஃபர்மேஷனை என்னால அவ்வளோக்கும் நம்ப முடியாது, அதனால நானா இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான். நான் போன வாட்டியும் இதே மாதிரி தான் இவன் தான் இந்த டஞ்சனையே கிளியர் பண்ணான், அதுக்கு ஒரு ஐட்டமும் கிடைச்சது, அதோட பேரு அன்டிஃபிட்டபிள் ஃபைட்டர். அதனால இவன் இன்னமும் இன்வென்சிபிளா மாறினா. ஆனா இந்த வாட்டி ஒன்றும் நான் விட போதில்லை, ஏன்னா அதை நான் எனக்கு சொந்தமாக்க போறேன். அவங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான், இதனால அந்த மாஸ்டர் பல மடங்கு ரொம்ப தூரமா போய் விழுது. நான் அவ்வளோ பெரிய பஞ்ச் அடிச்சும் உன் மேல ஸ்கிராச் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. பரவாயில்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஏன் முன்னாடி உன்னால நிக்க முடியாது. உங்க சம வேகமா ஹாங் போய் தாக்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிப்பானா, உடனே அவ தடுக்கிறான், இரு உடனே சண்டைக்கு போக போறியா என்ன? நீ கவலைப்படாத, இந்த மாதிரி நான் ஒன்னும் டைரக்டா போய் சண்டை போட போதில்ல, ரொம்ப தூரத்துல இருந்து இந்த சண்டையை முடிக்கலான்னு இருக்கேன். இது கேக்குற நம்ம மிங்குக்கு புரியல, ஆமா நீ என்னடா சொல்ற? ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கல. இந்த சைடு ஹாங்கு குத்துன்னு குத்துறானா, இதனால அதோட உடம்பு மேல இருந்த அந்த ஆர்மரு அது எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. அதை முடிக்கலான்னு அவன் போறான். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு மெட்டல் அதை பயங்கரமா தாக்குது. இதை பண்ணதும் நம்ம ஹீரோ தான், ஹோய் என்ன உனக்கு தெரியாதா, நான் வரும்போதே சொன்னேன் இந்த மாதிரி யாருமே என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. ஆனா நீங்க எஸ் ரேங்கா கூட இருக்கலாம், ஆனா நீங்க தான் எங்களுக்கு இடையில வந்ததே. என்ன சொன்ன, அப்ப நான் வந்ததுதான் இங்க தப்போ? ஆமா, இந்த மாதிரி எங்களோட ரைட பண்ணும் போது நீங்க தானே நடுவுல வந்தது. அப்படியா? ஆனா நான் உன்னோட கேவலமான ட்ரிக்ஸுக்கெல்லாம் மயங்க போதில்ல. அங்க நம்ம ஹீரோவும் கிளவுட்ஸோட ஏவி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஒரு சம வேகமா அதை நோக்கி போறாரு. பின்னாடியே அங்க ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் எவ்வளவு தூரம் வர்றதுக்கு, முக்கியமா என்னோட உயிரை போற மாதிரி ஆச்சு, அப்படி இருந்தோம் அதை நான் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க சம வேகமா அவங்க 2 பேரும் தாக்குறாங்க. அதனால அந்த மாஸ்டரோட கதையும் அவங்க முடியுதா, ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. ஃபைனலா இந்த பாஸ் மாஸ்டரை தோக்கடிச்சிட்டீங்க, இப்போ இங்க இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அது எல்லாமே நீங்குது. மக்களும் இப்ப சேஃப் ஆயிட்டாங்க, எல்லாருக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியாவே ஃபீல் ஆகுது. இடத்துல நியூஸ் மீடியான்னு இதான் ஓடுது, இந்த மாதிரி சியோல் ஸ்டேஷன்ல ஒரு டபுள் கேட் அப்பியர் ஆச்சுல, அதுல யாருமே சாகல. இந்த சைடு அவங்க மாஸ்டரை தோக்கடிச்சிட்டாங்களே, ஹாங்குக்கும் சிஸ்டம் வழியா ஷோ ஆகுது. ரேங்க் 2 கங்க்ராலேஷன், நீங்க பாஸ் மாஸ்டர் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவிய பண்ணிருக்கீங்க. இதனால அவன் இன்னமும் கடுப்பாவறான், ஏன்னா கொன்னது அந்த கிளவுட்ஸோட அதுதான், அது இறங்கின வேகத்துக்கு டைரக்டா அதோட இதயத்திலேயே இறங்கி இருக்கு. அங்க மாஸ்டரோட ரத்தத்தை உரியும் போதே அந்த பர்சன்டேஜும் அதிகரிக்குது. நம்ம ஹீரோ தோக்கடிச்சால, இதனால நம்ம ஹீரோக்கு அந்த ரிவார்டும் கிடைக்குது. கங்க்ராலேஷன், நீங்க
ஹீரோ கிரேட்ல இருக்க ஒரு வெப்பனை அடைஞ்சாச்சு. அங்க இப்படி இவன் வெப்பனை வச்சுன்னு இருக்கும் போதே அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது. ஏய், மரியாதையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, என்னோட ரிவார்டு அது வந்து எங்க போச்சு? ஆனா அதுக்குள்ள அதையும் நம்ம ஹீரோ முழுங்கிடுறான். என்ன ரிவார்டு எனக்கு புரியல. செகண்ட் வேவ் தடுத்தது நீங்க இல்ல நாங்க. நீங்க இந்த மாதிரி டைம்ல தேங்க்ஃபுல்லா இருக்கணும் எங்களுக்கு. ஏன்னா எங்க வழியா உங்களுக்கு செகண்ட் ரேங்க் அது வந்து கிடைச்சிருக்கு. நான் இது கேட்கும் போது அவரு இன்னமும் கடுப்பா வராரு. எனக்கு என்ன தெரியும், இந்த பாஸ் மாஸ்டர் அழிக்கிறதுக்கான அந்த ரிவார்டோட கான்ட்ரிபியூஷன் அதுவே கிட்டத்தட்ட 7% இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கணும். அதனால எங்க எங்க எனக்கு மரியாதை சொல்லி என்னோட ரிவார்டு எனக்கு வேணும். நான் உனக்கு தெரியாது நான் எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? நான் வந்து கடந்த 6 மாசமா ஒரு ஐசோலேட்டடான ட்ரைனிங்ல இருந்தேன். ஆனால் இந்த ஹீரோ கிரேட் ஐட்டம்காக நான் இங்கே வந்தேன். ஆனால் விஷயம் இப்படி மாறி போகும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அதனால நான் இப்போ என்ன பண்றது? ஆனால் நம்ம ஹீரோ சிம்பிளாக அங்கே சொல்லிடுறான், ரிவார்டெல்லாம் தர முடியாது. அதனால கடுப்பாயி நம்ம ஹீரோவை சம வேகமாக தாக்க போவானா? அதுக்குள்ள நம்ம பேத்தலியனோ அந்த லேடியும் வந்துடுறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? நல்ல வேலை, நல்ல டைமிங் இது. உடனே நம்ம ஹீரோ அங்க சொல்றான், மிஸ்டர் ஹாங், உங்களை மீட் பண்றது ரொம்ப ஒரு ஹானரபிளான விஷயம் தெரியுமா? ஆனா இப்போ வந்து பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னா நான் வந்து போறேன். என்ன நம்ம ஹீரோ கைண்டிக்கிறான். அங்க லீ கிட்ட அவரு வந்து கேக்குறாரு, ஆமா எல்லாமே ஓகே தானா? எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்னமும் நம்ம ஹாங் அதை ஏத்துக்க முடியல. அங்க கத்தலான்னு வருவானா, அதுக்குள்ள கேத்தரின் அங்க வரா. ஆமா இங்க என்ன ஆச்சு அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா உன்னோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல திடீர்னு நிறையவே ஹெலிகாப்டரா வர ஆரம்பிக்குது. போட்டோ வழியா அந்த வயசானவரு அவரும் வராரு. அட, நான் எதிர்பார்க்கல. ப்ளூ ஃப்ளவரோட அந்த டாட்டரு அவளும் இங்க இருக்காளா? ஆமா, அதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கேத்தரின் அங்க ஹாங் கிட்ட கேட்குறான், ஆமா இந்த இடத்த டேமேஜே இல்லாம கூட இந்த மிஷினை உன்னால முச்சிருக்க முடியும்ல, எதுக்கு இந்த கேட்டு இது வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கு? உண்மையை சொன்னா சியோல் ஸ்டேஷனை நான் ஒன்றும் அழிக்கல. ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுவும் எனக்கு கிடைக்கல. என்னது, உனக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கலையா? ஆமா அதே தான். ஆனா ஏதோ ஒன்று உன்னோட கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணி அதனால உன்னோட ப்ராமிஸை நீ மறக்க கூடாது என்ன அப்படின்னு நம்ம ஹாங் வேற ஒரு எத்துக்கு சம வேகமா போறான். என்னமோ கேத்தரினால நம்ப முடியல. இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லனா இந்த லெவல் 15 ஈவெண்ட்டை முடிக்கிற அளவுக்கு யாருக்கிட்ட அங்க திறமை இருக்கு? யாருதான் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்? இதுக்கப்புறம் அந்த வயசானவரும் டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு, ஆமா உன்னோட மிலிட்டரி ரெக்கார்ட்ல நான் பார்த்த வரைக்கும் 300 கிராம் தான் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு போட்டுச்சு. ஆனா இங்க வந்து கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உன்னோட ரெக்கார்டு ஏதாச்சும் தப்பா இருக்கா? இல்ல நீ உண்மையிலேயே எஃப் ரேங்க் கிடையாதா? கேக்குற கேத்தரின் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, இவன் ஒரு எஃப் ரேங்கரா? இப்போ இங்க என்னதான் போயின்னு இருக்கு? அந்த வயசானவரும் வேற ஒரு ரூமுக்கு வர சொல்றாரு. போகும்போதே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த வயசானவர் இருக்காருல்ல, இவரை சாதாரணமா எடைய போடக்கூடாது. ஏன்னா இவரை நம்ம நெக்ரோமான்சர் நிறைய வாட்டி கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா பண்ண முயற்சி எல்லாமே வீணா போச்சு. ஒரு முறையும் ஒரு தப்பிக்க தான் செஞ்சாரு. இவர் ஒன்னும் சாதாரணமான ஆளும் இல்ல, ரொம்ப புத்திசாலியானவரு. யோசிச்ச மாதிரியே இவருக்கு என் மேல டவுட் வந்திருக்கு. அங்க லியோ சொல்றான், என்னோட மெட்டல் மேனிபுலேஷன் கண்ட்ரோல் பண்றது வெறும் 300 கிராம் தான் இருந்தது. நான் என்னைக்கு நான் ஒரு எலைட் மாஸ்டர் தோக்கடிச்சனோ அன்னைக்கு என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னால இப்போ 17 kg கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கூடவே அச்சீவ்மெண்ட் அப்படின்னு மெசேஜும் வந்தது. எனக்கு சில பல ஸ்கில்ஸும் கிடைச்சது. அச்சீவ்மெண்ட் நீ சொல்றியா? அப்போ நான் உன்னை வந்து இதுக்கு மேலேயும் நீ ஒரு எஃப் ரேங்கர் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. காம்பேட் ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சிஓ இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா, உனக்கு வந்து ஏதாச்சும் வெப்பன் தேவைப்படுதா? அப்படி இருந்தா சொல்லு. நம்ம ஹீரோவும் சொல்றான், இருக்கு ஒரு வெப்பன் இருக்கு. ஹீரோ ரேங்க்ல இருக்க ஒரு வெப்பனு ஃபேல்னைட், அதுதான். இதை கேட்டோன்னே அவரு பயங்கரமா சிரிக்கிறாரு. ஏன்னா அது ஒரு லெஜெண்டரியான வெப்பனு. என்ன நீ சொல்ற? உனக்கு அந்த மாதிரி ஒரு வெப்பன் இப்பயே தேவையா? ஃபர்ஸ்ட் உன்னோட நெஞ்சில இன்னொரு பேட்சை வாங்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல என்ன அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அவர் அங்க போக ஆரம்பிக்கிறாரா. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் யோசிச்சு பார்த்ததை விட இந்த வயசானவரு மோ உஷாரா இருக்காரு. அப்ப நான் அதை பத்தி பேசணும் டாபிக்கே அப்படியே மாத்திட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கோமா, அங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பான். இந்த இடத்துல பார்க்கு மத்தவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, வாங்க ட்ரைனிங்க நம்ம எடுக்கணும், வரலையா நீங்க? அடே பார்த்தா உனக்கு தெரியலையா, இந்த மாதிரி நான் ஒரு பேஷண்டா இந்த இடத்துல இருக்கேன், என்னால எப்படி இப்ப ட்ரைனிங்க பண்ண முடியும்? இல்ல நீங்க வந்து வெறுமா எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க, ஒரு கோச்சா இருங்க, அது போதும். கேட்கும் போது அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம். ஏன்னா அந்த இடத்துல காப்பாத்த
காப்பாத்தினதும் நம்ம மிங்கும் சோயும் தான். அவங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், ஹீரோட நிலைமை இன்னமும் மோசமாயிருக்கும். அதனால அவன் யோசிப்பானா, அங்க மின்டேனே இன்னொருத்தனும் வரான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோ டிசைட் பண்றான், சரி என்ன வெயிட் பண்றீங்க, வாங்க நம்ம ட்ரைனிங்க ஆரம்பிக்கலாம் இப்படின்னு இவங்க போறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு வேற லெவலான மிஷின் நம்ம ஹீரோக்கு கிடைக்க போகுது. 100 ஆர்மியை பத்தி இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல அவன் சொல்லியிருப்பான்ல, அது கூட சண்டை ஏற்பட போது. அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.